ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஎல் ஃபுட்டோலஜி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நல்ல டேஸ்டியான ஒரு வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு மட்டன் நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறனாலும் வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு வானல் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது சேர்த்துருக்குறேன். இது கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா நான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மிளகு சேர்க்கறதுனால இது 2 தான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்போ நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா சில ஜீரகம்லாம் சீக்கிரமாக கருகிடும். அப்புறம் அது கருகுனா ஒருமே கசப்பு தன்மை எடுக்கும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நான் சின்ன வெங்காயம் ஒரு 7-8 எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழம்பு எந்த அளவுக்கு வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், அதனால் ஒரு 7-8 எடுத்துருக்குறேன். இப்போ இதையும் நம்ம சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். அதையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே மொத்தமாக ஒன்றா கொட்டி ரோஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சில இது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிற அந்த இது இருக்குது. அதனால் தனித்தனியாக செய்யுங்க. லாஸ்ட்டாக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதோடய ஈரத்தன்மை போகிற வரைக்கும் அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப சூட்டில் தேங்காய் வதக்காதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருக்கேன். ஆறின பிறகு அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கொரகொரப்பாக நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பேஸ்ட் கொஞ்சம் ரொம்ப கொரகொரப்பாக எடுக்காமல் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வதக்கின பிறகு நான் புதினா இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். கறி குழம்புக்கெலாம் பச்சை மிளகாய் சேர்க்குறப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகி வர வரைக்கும். தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மட்டன் குழம்புக்கு வில்லேஜ் ஸ்டைலில் செய்கிறப்போ உருளைக்கிழங்கு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்போட உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இங்கே இருக்கிற மட்டன் நம்ம ஊரில் கிடைக்கிற மட்டன் மாதிரி இருக்காது, கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். அதை நம்ம வேக வச்சு தான் சேர்க்கணும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தூள் சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும்.
அதனால் நல்லா வந்து ஒரு 20 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இந்த கன்சிஸ்டன்சியில் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு தான் வந்து அரைச்சோம். அதனால் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி தான் வந்து இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்க்குறது வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி. உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில் அதுலேயும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும். ஒரு அரை மணி நேரம் விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், மட்டன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு மட்டன் எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வாசமாக மசாலாலாம் வறுத்து அரைச்சதுனால நல்லா வாசமாகவும் இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு மட்டன் குழம்பு செஞ்சு ரெசிபி போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையே லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் செய்கிற மாதிரி ஒரு மட்டன் குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டன் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து மசாலாலாம் அரைச்சி செஞ்சதுனால வேறு லெவலில் இருந்துச்சு. இது வந்து நான் ஒயிட் ரைஸ்க்கு தான் செஞ்சுருந்தேன். ஆனால் இது வந்து கீ ரைஸ்க்கு பிரியாணிக்கெலாம் கூட நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வில்லேஜ் சைடெல்லாம் வந்து மசாலா வறுத்து அரைச்சி செய்கிற மாதிரி இன்றைக்கி வந்து அதே ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம். குழம்பு வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து நீங்கள் செஞ்சதில்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ for watching.